நிதி அமைச்சிற்கு சொந்தமான 2.5 மில்லியன் டாலர் நிதி மாயமான சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிதி அமைச்சின் உதவி பணிப்பாளர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளன. முன்னதாக நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட அதிகாரி ஒருவரே நேற்று பிற்பகல் உயிரிழந்த நிலையில் உடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குளியாப்பட்டிய வீரம்புவ பகுதியில் உள்ள அவரது வீட்டின் தோட்டத்தில் இரத்த காயங்களுடன் அவர் விழுந்து கிடப்பதைக் கண்ட அவரது மகள் இதுகுறித்து தாயாருக்கு அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த அதிகாரியின் கை மற்றும் கால்களில் வெட்டிக்காயங்கள் காணப்படுவதாகவும் உடலம் கிடந்த இடத்திற்கு அருகில் சிறிய கத்தி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து குளியாப்பட்டிய நீதவான் முன்னிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய 2.5 மில்லியன் டாலர் நிதி முறைகேடு தொடர்பாக குறித்த அதிகாரியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே 3 தடவைகள் விசாரணை நடத்தியுள்ளது. மோசடிக்காரர்கள் அனுப்பிய போலி மின்னஞ்சலுக்கு முதலில் பதிலளித்தமை மற்றும் கவனக்குறைவாக செயற்பட்டமை தொடர்பில் குறித்த அதிகாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததுடன் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே குறித்த அதிகாரியின் உயிரிழப்பு நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.